பொதுவா கல்யாணம்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஞாபகம் வரும். இப்பல்லாம் ஆணும் ஆணும் கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பெண்ணும் பெண்ணும் கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது கூட தப்பு கிடையாதுங்க. இப்ப என்ன தப்புன்னு கேட்டீங்கன்னா, சில இடங்கள்ல வித்தியாசமா மனிதர்கள் எல்லை மீறி போயி பொருட்கள கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி மனிதர்கள் வித்தியாசமா கல்யாணம் செஞ்சு கொண்ட தருணங்கள தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிரும். வீடியோக்குள்ள நீங்க எதிர்பார்க்காத நிறைய கண்டென்ட் இருக்கு. அத பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம ஆரம்பி அதனுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. காரும் காதலும். பொதுவா பசங்களுக்கு கார்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த காரை பொண்டாட்டி மாதிரி நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. காரை பொண்டாட்டி மாறி வச்சிருக்கேன்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒருத்தர் காரையே பொண்டாட்டியா வச்சிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உண்மைதாங்க. அமெரிக்காவை சேர்ந்த நெத்தானியல் எனும் நபர் காரை தாங்க அவருடைய பொண்டாட்டியாவே மாத்திருக்காரு. 40 வயதான நெத்தானியல் அவருடைய 20 வயதுல 2005ஆம் ஆண்டு சேஸ் எனப்படக்கூடிய ஒரு காரை பார்க்கறாரு. அந்த காரு ரெட் கலர்ல பளிச்சுன்னு தெரிஞ்சதுமே அந்த கார் மேல இவர் ஆசை கொண்டாடுறாரு. நாம அந்த மாதிரி சிவப்பு கலர்ல பளிச்சுன்னு ஒரு காரை பார்த்தா என்ன பண்ணுவோம்? அந்த காரை எப்படியாவது ஓட்டி பார்க்கணும்டா அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா நெத்தானியல் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த காரை நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஓட்டி பார்க்கறது மட்டும் இல்லை, அந்த காரை கூடயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு. அதனாலேயே அந்த காரை வாங்கியிருக்காரு. காரை வாங்கின உடனே அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. ரொம்பவே பிடிச்சி போட்டதால அந்த காரை அவர் இந்த தடவை நான் தப்பாக சொல்லலை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. உண்மையிலேயே அவர் அந்த காரை அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி பண்ணியும் இருக்காரு. அந்த சேஸ் எனப்படக்கூடிய காரை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த கார் கூட ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பை வளர்த்திருக்காரு. ஏன்னா நெத்தானியலுக்கு அப்ஜெக்டம் செக்ஷுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு மனவியாதி இல்லைனா ஒரு மென்டல் கண்டிஷன் இருந்திருக்கு. இந்த அப்ஜெக்டிவ் செக்ஷுவாலிட்டி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எல்லாருமே மனிதர்கள் மேலே தானே ஆசை கொள்ளுவாங்க, காதல் கொள்ளுவாங்க. ஆனால் இந்த அப்ஜெக்டிவ் செக்ஷுவாலிட்டி இருக்கிறவங்க பொருட்கள் மேலே தான் காதல் கொள்ளுவாங்க. என்னடா ஒரு பொருள் பிடிச்சி போகிறது அவ்வளவு தப்பான்னு கேட்டிங்கன்னா, இந்த வகை பிடிச்சி போகிறது அப்படிங்கிறது அது பிடிச்சி போச்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறது கிடையாது. அந்த பொருட்கள் கூட மனிதர்கள் மாதிரியே உடலுறவு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த அப்ஜெக்டிவ் செக்ஷுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ஜெக்டிவ் செக்ஷுவாலிட்டி தான் நெத்தானியலுக்கு இருந்திருக்கு. அந்த கார் மேல அவர் அதிக ஆசை கொண்டதால அந்த காருக்கு கீழே படுத்துக்கிட்டு அவர் அந்த கார் கூட உடலுறவு கூட கொண்டு இருக்காராமா. அது மட்டும் இல்லாம அவர் லோன்லியா இருக்கும்போது அந்த கார் கிட்ட போய் அதிகமா பேசுவாராமா. கார் கூட தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராமா. அதனால இந்த கார் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படியாக நெத்தானியல் அந்த கார் கூட கொடுத்து நடத்திட்டு இருக்காரு. இதை பத்தி நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல யாராவது எனக்கு இந்த பைக்கை பிடிக்கும்டா, நான் என் பைக்கை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, நீயும் பைக் கூட இந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அவங்களுக்கு டேக் பண்ணி விடுங்க. ஒருவேளை பண்ணிட்டு இருக்கலாம், யாருக்கண்டா பைக் லவ் பண்றேன்னு சொல்றவங்க ஒருவேளை பைக் கூட நைட் நேரம் நெத்தானியல் மாதிரி. ஐஃபில் டவரும் அழகான பெண்ணும். அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் எரிக்கா லீப்ரி. இந்த எரிக்கா லீப்ரி எப்படிப்பட்டவங்கன்னா, இவங்களுக்கும் நான் முன்னாடி சொன்ன அந்த அப்ஜெக்டிவ் செக்ஷுவாலிட்டி அப்படிங்கிறது இருந்திருக்கு. இவங்களும் பொருட்கள் மேல அதிக அளவு காதல் கொள்றவங்களா இருந்திருக்காங்க. இவங்க அமெரிக்கால இருந்துட்டு அடிக்கடி பாரிஸுக்கு போயிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாரிஸ்ல இருக்கக்கூடிய ஐஃபில் டவர் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாமா. ஏன்டா எல்லாருக்குமே ஐஃபில் டவர் பிடிக்கும், ஐஃபில் டவர் பார்க்க எல்லாரும் எப்போ வேணா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, இவங்களுக்கு பிடிச்சதை அதை பார்க்கறது மட்டும் கிடையாது, அதாவது ஒரு தடவை பார்க்கறது மட்டும் கிடையாது, 1000 தடவை பார்க்கறது அப்படின்னு சொல்ல வந்தேன். உண்மையில் அவங்களுக்கு அந்த ஐஃபில் டவரை ரொம்ப பிடிச்சி போச்சாமா. அதனால் இந்த ஐஃபில் டவர் தாண்டா என் புருஷா அப்படின்னு சொல்லிட்டு எரிக்கா லீப்ரி முடிவே பண்ணிட்டாங்களாமா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஐஃபில் டவரை பார்க்கறது மட்டும் என் நோக்கம் கிடையாது. இந்த தடவை நான் தப்பாக சொல்ல ட்ரை பண்ணலங்க, சரியாக தான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஐஃபில் டவர் ரொம்ப பிடிச்சி போச்சாமா. அதனால் 2007 இவங்க இந்த ஐஃபில் டவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்தது தான் அதை விட காமெடி. 2007 ஐஃபில் டவரை கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். ஐஃபில் டவரை பார்க்கறதுக்காக அடிக்கடி பாரிஸ்க்கு வந்திருக்காங்க. வந்தவங்களுக்கு ஐஃபில் டவர் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்காம போயிருச்சாமா. நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே, வெறி கொண்டு காதலிப்பாங்க, காதலிச்சுட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி பாரிஸ்க்கு போய் அடிக்கடி பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப சலிச்சு போச்சாமா. இந்த ஐஃபில் டவர் பிடிக்காமலே போயிருச்சாமா. ஐஃபில் டவர் பிடிக்காம போனதால இவங்க பக்கத்து வீட்டில் ஒரு வேலி இருந்திருக்காமா. அந்த வேலி ரெட் கலர்ல பளபளன்னு இருக்கும். அந்த ரெட் கலர் வேலி இவங்களுக்கு பிடிச்சி போச்சாமா. அதனால அந்த வேலி எனக்கு பிடிச்சி போச்சு, நான் ஐஃபில் டவரை டிவைஸ் பண்றேன், இந்த வேலியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எரிக்கா லீப்ரி முடிவெடுத்து ஐஃபில் டவரை டிவைஸ் பண்ணிட்டு இந்த வேலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாமா. கையும் காதலும். பொதுவாக சிங்கிள் பசங்க அண்ட் சிங்கிள் பொண்ணுங்களுக்கு அவங்களுடைய கை தான் காதலன் காதலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லடா இவ்வளவு பச்சையா பேசுறியான்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோல பச்சையா தாங்க பேச முடியும், அப்படிதாங்க டாபிக் எல்லாமே இருக்கு. ஸோ நான் பச்சையாவே பேசுறேங்க. பொதுவாக சிங்கிள் பசங்க அண்ட் சிங்கிள்
காதலிகள் பொண்ணுங்களுக்கு அவங்களுடைய கைதான் காதலி எல்லாமே. அது எல்லாமே அவங்களுக்கு உண்மையான ஒரு காதலன் காதலி வர வரைக்கும் மட்டும்தான். அப்படி வந்துட்டாங்கன்னா அந்த கையை வந்து விட்டுருவாங்க. உங்களுக்கு சொல்றது புரியும் நம்புறேன். ஆனா இங்க ஒருத்தருக்கு அவர் காதலிக்கிறதுக்கு எந்த பொண்ணுமே வரலையாட்டிருக்கு. கழுத எந்த ஒரு பையனும் வரலடா எனக்கு காதலிக்க கூட அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சேர்ந்த பீட்டர் ஜெர்கின்ஸ் என்னும் நபர் 2023 எனக்கு காதலிக்க யாருமே இல்லை, எனக்கு ஆறுதலா எப்பவுமே இருக்கிறது என்னுடைய கைதான், அதனால என்னுடைய கையவே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதனால பீட்டர் ஜெர்கின்ஸ் 2023 ஆண்டு அவருடைய கையவே கல்யாணம் பண்ணியிருக்காரு. கல்யாணம் பண்ணதோட நிறுத்தலங்க, அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? கல்யாணம் பண்ண உடனே நான் என் கை கூட போயிட்டு ஹனிமூன் கொண்டாட போறேன், எங்க அம்மாவுடைய பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு நல்லா 24 மணி நேரமும் ஹனிமூன் கொண்டாட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டே செத்துருவாண்டாவ அப்படி சொல்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே செத்துருவாண்டா, 24 மணி நேரம் கொண்டாட முடியாதுடா. பட் ஓவரா சிரிக்க வேணாம், இந்த நிலைமை நமக்கும் வரலாம். நம்மளையும் அந்த பொண்ணு லவ் பண்ணாம போகலாம், நம்மளும் கையவே எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். சரி ஓகே மக்களே, அடுத்து பார்ப்போம். சங்கீத ஸ்வரங்கள் காதல். பொதுவாக லவ்வர்ஸ் கூட எல்லாருமே ஃபோனில் கடலை போட்டு பார்த்துருப்பீங்க. இங்கே ஒருத்தர் ஃபோன் கூடயே கடலை போட்டிருக்காரு. அப்படிப்பட்டவர் தான் அமெரிக்காவை சேர்ந்த ஆரன் செர்வானாக் அப்படிங்கிறவர். இந்த ஆரோன் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா 2016 ஆண்டு இவரும் அதே மாதிரி இவரை காதலிக்கிறதுக்கு யாரும் வரல அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு. அதே மாதிரி இவருக்கு அப்ஜெக்டிவ் செக்சுவாலிட்டியும் இருந்திருக்கு, அதாவது பொருட்கள் மேலே ஆசை கொள்ளக்கூடிய ஒரு வியாதியும் இருந்திருக்கு. அதனால இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எப்பவுமே என் ஃபோன் என் கூட தான் இருக்கு, எல்லாருக்குமே ஃபோன் ஆனது இம்பார்ட்டன்ட், எல்லாருக்குமே ஃபோன் ஆனது ஒரு ப்ரைவசியை கொடுக்குது, எனக்கு ப்ரைவசி தாண்டி ரிலேஷன்ஷிப்பையும் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இவர் 2016 ஆண்டு இவருடைய ஃபோனையே சர்ச்சில் வச்சுட்டு பாதிரியார்கள் முன்னாடி கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த கல்யாணத்துக்கு நிறைய பேரை இன்வைட்டும் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோனை விலை மதிப்புமிக்க ஒரு கிளாத்தில் போட்டு கையில் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு அந்த ஃபோனு கூட மோதிரம் மாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காரு. எப்படா இதெல்லாம் சாத்தியம்னு யோசிக்க தானே தோணுது. நான் என்ன சொல்கிறேன்னா, முன்னாடி ஒருத்தனை பார்த்தோம்ல கை கூட கல்யாணம் பண்ண பீட்டர் ஜெர்கின்ஸ், அதுக்கப்புறம் ஃபோன் கூட கல்யாணம் பண்ண இந்த ஆரோன், இவங்க 2 பேர் சேர்ந்து இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னவா? நல்லா தானே இருக்கும், கேவாகவே வாழ்ந்துட்டு போங்கடா இந்த மாதிரி ஃபோன் குடி கை குடி வாழ்கிறதுக்கு. எனக்கு நானே பொதுவாக பொண்ணுங்க எல்லாருமே நான் தனியாக இருப்பேன், இண்டிபெண்டன்ட்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் தனியாக இருப்பேங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா நான் யாருடைய உதவியும் இல்லாமல் முன்னேறுவேன் அப்படிங்கிறதான் அர்த்தம். பட் யாரோட உதவி இல்லாமல் மாப்பிள்ளையே இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பொண்ணு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி சொன்னவங்க தான் சாமா பிந்து. இந்தியாவை சேர்ந்த சாமா பிந்து 2022 ஆண்டு அவங்க கூட அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது இதை சோலோ கேமி அப்படின்னு சொல்லுவாங்க. சோலோ கேமி அப்படின்னா என்னன்னா தன்னைத்தானே திருமணம் செய்து கொள்ளும் முறையை தான் சோலோ கேமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோலோ கேமியானது உலகம் முழுக்க நிறைய தடவை நடந்திருக்கு, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் முதல் முறையாக 2022 ஆண்டு சாமா பிந்து அப்படிங்கிறவங்க தான் பண்ணியிருக்காங்க. பெண்களால் தனிச்சிருந்து எல்லாமே சாதிக்க முடியும், பெண்கள் தனியாகவே இருந்தாலே முன்னேறலாம் அப்படிங்கிறத முன்னிட்டு இந்த கல்யாணத்தை அவங்க பண்ணியிருக்காங்களாமா. இப்போ வரைக்கும் அவங்க கூட அவங்க சந்தோஷமாக இருந்திருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை முன்னிட்டு அதுக்கப்புறம் ஹனிமூனும் போயிருக்காங்களாமா. ஹனிமூன் போய் அப்படி என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல சத்தியமாக, ஹனிமூனும் போயிருக்காங்களாமா. ஸோ அந்த மாதிரி சோலோகமி பண்ண இந்தியாவின் முதல் நபர்னா அது சாமா பிந்து தான். இதுக்காக இவங்க சில வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணாங்களாமா. அந்த வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு அந்த பூசாரிலாம் வருவாங்களாம், அவங்களாம் வரவே இல்லையாமா. வரலனாலும் திருமணம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. முற்போக்கா சிந்திக்கிறீங்க, ஓகே, முற்போக்கா சிந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எப்படி நாங்கள் சுயமரியாதை திருமணம் பண்ணுறோம் அந்த மாதிரி பின்பற்ற வேண்டியது தானே. அதுக்கும் சாமியாரை எதிர்பார்த்தா அது எப்படி முற்போக்காகும்? முதல்ல முற்போக்குனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்துட்டு சாமா பிந்து அவங்ககிட்ட பார்க்க மாட்டாங்க. நான் சொல்லிக்கிறேன் அவங்க சார்பாக, அவங்க ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா. ஓகே மக்களே, இந்த ஒரு லிஸ்ட்டு தான் இந்த உலகத்திலேயே வித்தியாசமாக திருமணம் பண்ணிக்கிறவங்களோட லிஸ்ட்டு. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் கோடிக்கணக்கான பேர் வெளியே இருக்காங்க. அவங்கள பற்றி பேசணுன்னா இந்த 8 நிமிஷம் 6 நிமிஷம் வீடியோலாம் பத்தாது. ஸோ நம்ம பார்ட்டும் பார்ப்போம், அண்ட் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோங்களும் பார்க்கணும்ல. அப்படி நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் அறமேதனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நாங்களும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அண்டு லைக்கும் பண்ணி வச்சுருங்க, கமெண்ட்டும் போட்டுருங்க.